ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். புரட்டாசி மாத ராசி பலன்கள் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நாட்கள் 17/9/2024 17/10/2024 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மாத காலங்களுக்கு கோச்சார ரீதியாக கிரகங்கள் தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு எதை போன்று ஒரு பலனை தரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் பார்க்கலாம். சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் பொது பலன் தான். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் அமைந்திருக்கிற நிலையை பொறுத்தும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள் வயது இதை பொறுத்து பலன்கள் மாறுபட்டு நடக்கும். அவ்வளோதானே தவிர பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். உங்களுடைய ராசியாதிபதி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து இந்த மாதம் தொடங்குது. கிரகங்களில் முதல் சுப கிரகமான குரு பகவான் தான் உங்களுடைய ராசியாதிபதி. அப்பேற்பட்ட ராசியாதிபதி 6ஆம் இடத்திற்கு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் இருக்கார். 6ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம் தான். ராசியாதிபதியாக மறைஞ்சிட்டார் அப்படிங்கிறதால உங்களுடைய அனைத்து வகை கௌரவம், அந்தஸ்து, செல்வாக்கு, சொல்வாக்கு, காசு, பணம், அவர் வைத்திருக்கிற அனைத்து வகையும் குருவோட விஷயம் இருக்கு இல்லையா, எல்லாமே கொஞ்சம் மட்டுப்பட்டு மறைஞ்சிருக்கும். அழிஞ்சிடாது, இல்லாமல் போயிடாது. ஆனால் மறைஞ்சிருக்கும், நம்மளுக்கு தெரியாது. நமக்கு தெரியாமல் நம்மளை நம்மளுடைய கௌரவத்தை பற்றி பேசுவாங்க, கௌரவத்தை கொடுப்பாங்க, மரியாதையை கொடுப்பாங்க, மதிப்பு இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் வெளிப்படைத்தன்மை குறைந்து இருக்கும், அவ்வளோதான். கௌரவமோ அந்தஸ்தோ காசு பணமோ நம்முடைய குழந்தைகளை கூட வச்சுக்கலாம், மறைந்து இருக்கும். குழந்தைகள் கொஞ்சம் தள்ளி இருப்பாங்க. குழந்தைங்கிட்ட நம்முடைய ஒரு மரியாதை அப்படி வச்சுக்கலாம். குழந்தைங்க நம்மளை மதிப்பு இல்லையா, அந்த மதிப்பு மனசுக்குள்ளே வச்சுருப்பாங்க, வெளியே இருக்காது. அப்படி வச்சுக்கோங்களேன். வெளிப்படைத்தன்மை இருக்காது. அதே போல் இருக்கும். உரிமை அதிகம், அப்படி எடுத்துக்கலாம். நம்ம இதை தப்பாக எடுத்துக்கூடாது. உரிமை அதிகமான ஒரு விஷயத்தை நம்முடைய இரத்த பந்தங்கள், நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே, ஃப்ரெண்டுங்களோ யாராக இருந்தாலும் அவங்க எல்லாருமே உரிமையின் காரணமாக இதை சிறிது மனதிற்குள் வைத்துக்கொண்டு நம்மகிட்ட பழகக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கார். 11ஆம் இடத்தில் சுக்கிரன் அப்படிங்கிறது சுக்கிரன் கொடுக்கக்கூடிய அனைத்து வகை பெண்கள், வாழ்க்கை துணை, மனைவி, இதேமாரி பெண் உறவுகள், அது பெண் உறவுகள், பெண் நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாரை வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம கூட வேலை செய்கிறவங்க பெண்களாக இருக்கிறாங்க. நம்ம பக்கத்து சீட்டில் ஒரு பெண் வேலை செய்கிறாங்க. நம்முடைய அக்கா, தங்கை, அத்தை, இதே போல் இருக்கிறவங்க, நம்முடைய வாழ்க்கை துணை, மனைவி, இவங்க எல்லாராலையும் நம்மளுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆதாயம் இருக்கும். மறக்க முடியாத சம்பவங்கள் கூட இருக்கு இல்லையா, சந்தோஷமான சம்பவங்கள். அதே போல் ஆதாயம் இருக்கும். ஆடம்பரமான நினைவில் நிற்கக்கூடிய நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறது, அவங்களால் ஏற்பாடு செய்யப்படுறது, இப்படி இதெல்லாம் இருக்கும். பொன்பொருள் சேரும். ஆடை ஆபரணங்கள், பொன்பொருள், இதே போன்ற விஷயங்கள்லாம் அவங்களால நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அதுவும் தனுசு ராசி பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமான பலனாக இதை எடுத்துக்கலாம். அப்பாவால் ஒரு மேன்மையான நல்ல விஷயம் நடக்கும். அப்பா நம்ம பேர்லையோ இல்லை அப்பாவோட மூதாதையர்கள் வழி வந்த சில விஷயங்கள், சொத்துக்களையோ பணமோ நகை நட்டோ ஏதோ ஒன்று நம்மளுக்கு முதலீடாக தரக்கூடிய விஷயம். நம்ம பேரில் முதலீடு செய்யலாம். அவங்க தரக்கூடியது நம்மளுக்கு முதலீடாக மாறக்கூடிய விஷயமா இருக்கும். பூர்வீக சொத்து பத்து இருக்கிறதெல்லாம் உயிர் மூலியமாக ஒரு சில பேருக்கு மாறக்கூடிய அமைப்பு. முதலீடு தானே. அதே போல் ஒரு சில அமைப்பு தொழில் ரீதியாக நமக்கு ஒரு முதலீடு கொடுக்கறது, தொழில் வச்சு தர்றது. தனுசு ராசிக்காரங்களாக இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வயதானவர்களுக்குன்னா மகன்களுக்கு அந்த செய்கிறது, மகன்களுக்கு புதுசாக ஒரு தொழில், சொந்தமாக ஒரு தொழில் அமைச்சு தர்றது, இதே போல் விஷயங்கள்லாம் நடக்கும். அரசாங்கத்தில் நம்ம ஏதாவது ஒரு கோரிக்கையை கொடுத்துருந்தோம், ஒரு லோனே கேட்டிருக்கிறோம், இல்லை அது அரசு சார்பில் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப வேகமாகவும்
நல்லபடியாகவும் நடக்கும். எழுத்து சம்பந்தமான கோரிக்கைகள், எழுத்து சம்பந்தமாக நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு அரசாங்கத்திட்ட வந்து ஒன்று வச்சுருக்குறோம். ஒரு உதாரணமாக சொல்கிறோம், ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தா கூட அதெல்லாம் வந்து நாம் ரொம்ப வேகமாக சீக்கிரமாக நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். தொழிலோ வேலையோ எதாக இருந்தாலும் அதில் வந்து சிறப்பு இருக்குது. சொந்த தொழில் செய்கிறோம், சொந்தமாக தொழில் செய்கிறோம், அந்த தொழிலெலாம் நல்ல அபிவிருத்தி ஆகும். அடுத்த நிலைக்கு போகலாம், தொழிலை விரிவுபடுத்தலாம், நிறையா முதலீடு செய்யக்கூடிய அமைப்பு, நிறையா வந்து அடுத்த கிளை பிரான்ச்சஸ் வந்து ஆரம்பிக்கக்கூடிய அமைப்புலாம் ஒரு சில பேருக்கு இருக்கும். வேலை செய்கிற இடத்துலலாம் வந்து ஒரு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. படிக்கிற வயசில் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் வந்து தொழில் கல்வி கற்பவர்களாக இருக்கிறாங்க. அதேமாரி இருக்கிறவங்களாம் நல்ல கல்வி மேம்பாடு வந்து அமையக்கூடிய வாய்ப்பு. பொது தொண்டில் செய்கிறவங்க, பொது தொண்டு, அரசியல்வாதிகள், அரசியலில் ஈடுபட்டிருக்கிறவங்க, இதை போன்ற இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஒரு செயல்திறன் மிக்க ஒரு விஷயத்தை செஞ்சு அதனால் வந்து ஒரு பேர் புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பெலாம் வந்து இந்த மாதத்தில் தனுசு ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். சுப செலவுகள், கடன்பட்டாவது சுப செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு வந்து ஒரு சில பேருக்கு, தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு சில பேருக்கு கிடையாது, நிறைய பேருக்கு இருக்கும். கடன் சிறிது வாங்கக்கூடிய நிலை, அல்லது கடன் வந்து டாப்அப் பண்ணுறது, இன்னும் கொஞ்சம் கடன் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்கக்கூடிய நிலை, நீங்கள் கேட்குற இடத்தெல்லாம் வந்து கடன் கிடைக்கக்கூடிய அமைப்புலாம் இருக்கும். குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சியும் குதூகலம் கொண்டாட்டம் இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு. உங்களுடைய சொல்லுக்கு மரியாதை இருக்கும். நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா அந்த சொல்லுக்கு வந்து ஒரு மதிப்பு மரியாதையும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் வந்து திகழும். குடும்ப உறவினர்களும் குடும்ப உறுப்பினர்களும் கூட உங்களுடைய செயல்பாட்டால் மகிழ்ந்து அதற்கு வந்து ஒரு பிரதிபலன், அதனால தான் வந்து அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். மகிழ்ச்சியும் ஆனந்தம் இந்த ஒரு அமைப்பில் வந்து இருக்குது. காசு பணம் வந்து நல்லபடியாக புழங்கும். சேமிக்கக்கூடிய அளவுக்கு வந்து வருமானம் வரக்கூடிய அமைப்பும் இருக்கும். கடன் வாங்கியாச்சும் சேமிக்கணும், சொல்லுது புரியுதுங்களா? இப்போ சிறுக சிறுக நம்மளால் வந்து தினைக்கும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து ஒரு கடன் வாங்கி அந்த கடனை வந்து ஒரு சேமிப்பாக மாற்றிப்போம், சம்பாரித்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிடலாம் அந்த கடனை அப்படிங்கிற மாதிரி இஎம்ஐ சொல்கிறோம் இல்லையா? அதேமாரி வந்து சொத்துக்கள் சேரக்கூடிய அமைப்பு வந்து நிறையா தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து இருக்குது. அதை வந்து அவங்கவுங்களுடைய தசாபதி தான் அதை நிர்ணயிக்கும். நம்ம கடன் வாங்கி சொத்தாக வந்து அதை மாத்திரமா, அந்த தொழில் விரிவுபடுத்துகிறோமா, இல்லை வேறு இதே மாதிரி விஷயங்களை வந்து அதை செய்கிற நடைமுறைப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத வந்து அந்த காலகட்டத்தில் தான் தெரியும். குழந்தைகள் வழி சங்கடங்கள் சிறிது இருக்கும். சிறிது மந்தத்தனம், குழந்தைகள்கிட்ட வந்து சிறிது மந்தத்தனமும் சிறிது கட்டுப்படாத ஒரு நிலையும் இருக்கும். அதெல்லாம் வயதுக்கு பொறுத்து மாறுபடும். குழந்தைகளுடைய குணாதிசயங்கள் சிறிது மந்தத்தனமாக இருக்கும். சுறுசுறுப்பு குறைஞ்சிடும். அதே போல் ஒரு அமைப்பாக வந்து எடுத்துவாங்க. உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும், முயற்சிகள் அனைத்தும் சிறிது காலதாமதமானாலும் கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அப்பா வழி உறவுகள், அவர்கள் வழியில் சிறிது கருத்து வேறுபாடோ அல்லது அப்பாவுக்கோ ஆரோக்கிய குறைபாடு, அவருக்கு வந்து ஏதாச்சும் சின்னதாக வந்து ஒரு மருத்துவ செலவினங்கள் செய்யக்கூடிய அமைப்பு, அவர்களுக்கு தேவையான உதவிகள், அவருக்கே தேவையான மருத்துவ உதவிகளோ அல்லது வேறு ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து உதவிகள் செலவு செய்யக்கூடிய வாய்ப்பெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய அமைப்பாக வந்து இருக்குது. 10ஆம் இடத்தில் வந்து கேது இருக்கார். அப்போ ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தொழிலை செய்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். ஆன்மீக ஈடுபாடு நிறையா வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வீடு, வண்டி, வாகனங்கள், தாய் வழி உறவுகள், இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகப்படியான செலவினங்கள் செய்யக்கூடிய அமைப்பு. பராமரிப்பு, வீடு இருக்குதுன்னா பராமரிக்கிறது, வாகனங்களை பழுது பார்க்கறது, புதுசாக மாற்றுறது, வாங்கிறது, இதே போல் அமைப்பெல்லாம் இருக்கும். அம்மா வழி உறவுகள், இவங்கள்ட்ட வந்து நிறையா வந்து எதிர்பார்ப்புகள் இருக்கும். அம்மா வந்து உங்கள்கிட்ட நிறைய எதிர்பார்ப்பாங்க. தாய் வழி உறவுகள் அதிகமாக உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பாங்க. எதிர்பார்ப்புகளை வந்து அவர்களுக்கே உரிய ஒரு விஷயமாக நம்ம அதை எடுத்துக்கணும். எதிர்பார்க்குறாங்கன்னா என்ன எதிர்பார்ப்பாங்க? உங்கள்கிட்ட வந்து இன்னும் மேன்மையான நற்குணங்களை எதிர்பார்க்கலாம். உங்களால் அவர்களுக்கு வந்து அதிகப்படியான சுகங்களை எதிர்பார்க்கலாம்.
சுகங்களை எதிர்பார்க்கலாம்னா வயதானவர்களுக்கே உரிய ஒரு விஷயமா வந்து இதை எடுத்துவாங்க. ஒரு படுக்கை, புதிய ஒரு படுக்கையை வந்து அவங்க எதிர்பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கிற ஒரு மெத்தை, அதே போல் வந்து விஷயத்தை வந்து அவங்க எதிர்பார்க்கலாம். ஒரு சுகமான ஒரு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயங்களை வந்து அவங்க எதிர்பார்க்கலாம். மருந்து மாத்திரைகள், வலி நிவாரணி இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதே போல் விஷயங்களை வந்து அவங்க எதிர்பார்க்கலாம். இதே போல் அமைப்பை வந்து நிறையா தனுசு ராசிக்காரங்களுடைய அம்மா அவங்க வந்து அவங்களுக்கான ஒரு தேவையை வந்து நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் அதிகப்படியாக வந்து அவங்க எதிர்பார்க்கலாம். அவர்களுக்கான செலவினங்கள் சிறிது அதிகமாகும். வாழ்க்கை துணை, தொழில் கூட்டாளிகள், நண்பர்கள் இவர்களிடத்திலே ஒரு முரட்டுத்தனம் வெளிப்படக்கூடிய அமைப்பு இருக்கும். நிறையா வந்து அவங்கள்ட்ட கருத்து வேறுபாடுகள், சச்சரவுகள், சண்டை சச்சரவுன்னு சொல்கிறோமோ அதுமாதிரி சண்டை சச்சரவு, அதிகப்படியான விவாதம், காரசாரமான விவாதம் நடக்கிறதுக்கெல்லாம் நிறையா வந்து வாய்ப்பு இருக்கும். இந்த காலகட்டத்தில் ரொம்ப கோவப்படுவாங்க, ரொம்ப அமைதியாக இருக்கணும். ஏன் அப்படின்னா நீங்கள் செய்கிறது வந்து அவங்களுக்கு பயத்தை கொடுக்கும். பயத்தை கொடுக்கணும். இப்போ நான் தான் சொல்கிறோம்லையே, ஒரு கடன் வாங்கி ஒரு முதலீடு செய்ய, கடன் வாங்காதீங்க வேணாம் அப்படிம்பாங்க. இல்லை வந்து இன்னும் நிறையா வாங்கி நிறையா இன்னும் பெருசாக மாற்றலாம்ல, நம்மளுக்கு நேரம் நல்லபடியாக இருக்கும்போது இதை செய்யலாம்ல, அதை ஏன் வந்து அதில் வந்து ஒரு கஞ்சத்தனம் அப்படிங்கிறது, இதை போன்ற அமைப்பு தான். அப்போ குழந்தைகள் வழியிலே இதே முதலே வந்து சொல்கிறோம், குழந்தை வகையிலையும் இதை ஒரு சின்ன விஷயம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அவங்கள்ட்ட ஒரு கருத்து மோதல் இருக்கும். கருத்து வேறுபாடு இல்லை, கருத்து மோதலே இருக்கும். வேறுபாடு என்பது வந்து உங்களுடைய கருத்துக்கும் அவங்களுடைய கருத்துக்கும் இருக்கிற விஷயம். இங்கே வந்து கருத்து மோதல் என்பது வந்து இன்னும் பெருசாக செய்யணும், இல்லை அது வந்து அவங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அப்போ அதை வந்து ரொம்ப வந்து அவங்க வந்து ஆக்ரோஷமாக வெளிப்படுத்துவாங்க. சண்டை, கருத்து வேறுபாடுனா என்ன, கருத்து வேறுபாடுனால அமைதியாக போகிறது, இல்லை ஒன்று வந்து நேருக்கு நேராக வந்து பேசிக்கிறது. அதை வந்து கொஞ்சம் வேகமாக பேசுகிறாங்க, ஆக்ரோஷமாக பேசுகிறாங்கன்னா அதுதான் வந்து நம்ம சண்டைன்னு சொல்கிறோம். அதுவும் கருத்து வேறுபாடு தானே. அப்போ இந்த இடத்துல வந்து வாழ்க்கை துணையும் அவர்களிடத்தில் நம்ம வந்து அந்த கோபத்தையோ அல்லது வந்து அந்த அவங்களுடைய கருத்துக்களை நம்ம காது கொடுத்து கேட்டு தான் தீரணும். நண்பர்களிடத்தில் இருக்கக்கூடியதற்கும் தொழில் கூட்டாளியுடன் இருக்கிறதற்கும் வாழ்க்கை துணை இவங்கள்ட்ட இருக்கிறதுக்கும் நிறையா வந்து வித்தியாசம் இருக்குது. 3 பேருடையும் ஒரே வெளிப்படைத்தன்மையை வந்து செய்ய முடியாது. தொழில் கூட்டாளிகள்கிட்ட வந்து நம்ம வந்து செய்யக்கூடிய கருத்து மோதல்கள் அல்லது வந்து கோபதாபங்களை வந்து வாழ்க்கை துணையிடத்துலையும் அதே ஒரு நிலையுடன் வெளிப்படுத்த முடியாது. அப்போ வந்து இங்கே வந்து வித்தியாசப்பட்டு தான் தீரணும். இவங்கள்ட்ட ஒரு மாதிரி வந்து அதை வந்து வெளிப்படுத்தணும், அடுத்தவங்கள்ட்ட போகக்குள்ள அதே நிலை இல்லாமல் வேறு மாதிரி தான் வந்து இடத்திற்கு தகுந்த மாதிரி வந்து ஒரு சமோஜிதமாக வந்து அந்த கோபதாபங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு வந்து நிறையா இருக்கும். அப்போ வந்து அந்த வித்தியாசத்தை புரிஞ்சிக்கணும். அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டு யாரிடத்தில் வந்து அந்த பிரச்சனை வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவர்களுடைய தேவையவோ அல்லது வந்து அவர்களுக்கு வந்து சொல்லக்கூடிய பதில்கள் வந்து மேன்மையாக யோசித்து சொல்லக்கூடிய அமைப்பு வந்து இருக்கும். இதனால் என்ன அப்படின்னா பூர்வீகம், குழந்தைகள், ஒரு வாழ்க்கை துணையிட்ட போதுன்னா பூர்வீகம் சம்பந்தமாக குழந்தைகள் சம்பந்தமாக இந்த பிரச்சனை வெளிப்படலாம். அவங்களுக்கான ஒரு செலவை வந்து வெளிப்படுத்தலாம். அப்போ குழந்தைகளுடைய நடவடிக்கைகளோ குழந்தைகளுடைய விஷயமோ தாய் தந்தையுடைய விஷயமோ அந்த இடத்துல வந்து பிரதிபலிக்கும். அதற்கான ஒரு செலவினங்களை செய்யும்போது அதில் வந்து ஒரு முரண்பாட்டு அவர்களுடைய கருத்துக்கள் வந்து வெளிப்படலாம். நண்பர்களிடத்தில் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அவருடைய பழக்க வழக்கங்களில் வித்தியாசப்படலாம். தொழில் கூட்டாளிகள் அப்படிங்குள்ள வந்து தொழிலை விரிவுபடுத்துவதோ அல்லது தொழிலை வந்து இருக்கும் இடத்திலே வந்து அப்படியே செய்வதோ அதற்கான கடன் வாங்குவதோ இதில் வந்து முரண்பாடு, அதை பற்றிய ஒரு கருத்து வேறுபாடால் நமக்கு வந்து அவங்கள்ட்ட ஒரு சச்சரவு ஏற்படலாம். இதை தான் நம்ம வந்து சொல்கிறோம். அப்போ வந்து வாழ்க்கை துணையுடன் வரக்கூடிய ஒரு பிரச்சனையை வந்து ரொம்ப மென்மையாக அணுகி அதை வந்து சரி செய்யணும். இல்லை அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்து பிரிவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். பிரிவுன்னா நிரந்தர பிரிவுலாம் வராது, ஒரு சில பிரிவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பை வந்து இது உறுதிப்படுத்தும். அதுவும் தசாபுத்தி அமைப்புகள்லாம் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இது மாறுபட்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். எந்த நிலையில் இருந்தாலும் உங்களுடைய தொழிலோ வேலையோ வருமானங்களோ பாதிக்கப்படாது.
அப்போ உங்களுடைய இந்த மாதத்து புரட்டாசி மாதத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அப்படின்னா, உங்களை சார்ந்தவர்களுடைய கருத்திற்கு செவி சாய்த்து அல்லது அதை மென்மையாக அணுகி இந்த மாதத்தை கடந்து போகிறது வந்து ரொம்ப நல்ல மேன்மையான பலனை தரும். இது ஒன்று மட்டும்தான் வந்து இந்த மாதத்தில் வந்து குறை. ஒன்று மட்டும்தான் இல்லை, இதுதான் வந்து பெருசும் சின்னது எல்லாமே. ஏன்னா வாழ்க்கை துணையும் நண்பர்களும் தொழிலும் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போ வந்து தொழில், வேலை செய்கிற இடத்துல, தொழில்னா சொந்த தொழில் மட்டும் கிடையாது, வேலை செய்கிற இடத்துல வந்து இது நடக்கலாம். நம்ம கூட ஒன்றா வேலை செய்கிறவங்கள்ட்ட வந்து கருத்து மோதல்கள் வரலாம் இல்லையா? அப்போ வந்து இதை போன்ற நம்ம வேலையும் செய்யலைங்க, தொழில் செய்யலைங்க, நாங்கள் வந்து பொது விஷயத்தில் வந்து இந்த கருத்து மோதல்கள் மிக அதிகமாக இருக்கும். அப்போ இந்த இடத்தில் வந்து நம்ம வந்து செய்யக்கூடிய செயல்பாடுகள், நம்முடைய செயல்பாடுகள் நம்மை வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போகும். உங்களை ஒரு தலைமை பொறுப்புக்கு கொண்டு போகும். அது எதாக இருந்தாலும் சரிதான், குடும்பமாக இருந்தாலும், வாழ்க்கையாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், வேலையாக இருந்தாலும், பொது தொண்டில் வந்து செய்கிறவங்களாக இருந்தாலும் ஒரு அடுத்த நிலைக்கு வந்து உங்களை கொண்டு போகும். இதுதான். அப்போ அடுத்த நிலைக்கு நம்ம போகிறோம் அப்படிங்கக்குள்ள அதற்கான ஒரு தகுதியை இது நிர்ணயம் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கணும். இந்த இடத்துல நம்ம வந்து சமாதானம் பேச சொல்லலை, அதை சரியாக பக்குவமாக கையாளணும்னு சொல்கிறோம். பக்குவம் வேறு, சமாதானம் வேறு. பக்குவமான நிலையை நீங்கள் கையில் எடுக்கும்போது உங்களுடைய உயர்வு அடுத்த நிலைக்கு செல்வதற்கான ஒரு படியாக இது அமையும் இந்த விஷயம். அப்போ இந்த மாதத்தில் வந்து இந்த ஒரு அமைப்பை மட்டும் சரியாக நீங்கள் கையாண்டிட்டீங்கன்னா அடுத்து உங்களுடைய உயர்வு நிச்சயிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். தனுசு ராசி காலத்தின் கட்டாயத்தால் சிறப்பு பெறும் மாதம். சகலரும் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க.